ஸோ கைஸ் ரேப்பிடோவில் வந்து ஜஸ்ட் 4 ஹவர்ஸில் எப்படி 1000 ருபீஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஓட்டினீங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதுவே நான் சொல்கிற ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 4 மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து ரேப்பிடோவில் 1000 ரூபா சம்பாரிச்சிடலாம். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இயர்லி மார்னிங் எந்திரிக்கணும். இயர்லி மார்னிங் ஒரு 3:30 எவ்வளோ இயர்லி மார்னிங் எந்திரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்ஜ் வந்து 25% ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எந்திரிச்சு பண்ணுறீங்களோ 4லேருந்து 6 o'clock நீங்கள் சர்ஜில் கிட்டத்தட்ட 500-600 பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 6 to 9:30 வந்து உங்களுக்கு பெருசாக டிராஃபிக் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து சர்ஜ் கம்மியாயிடும். ஆனாலும் வந்து உங்களுக்கு டிராஃபிக் இல்லாதனால அதனால் வந்து ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் 10 minutes 15 minutes பிஃபோராகவே முடிக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து 1000 ருபீஸ் ரீச் பண்ண முடியும். அதோட ப்ரூஃப் தான் வந்து ரேப்பிடோவில் வந்து 4 ஹவருக்கு 1000 ருபீஸ் ஓட்டுற விலாகே நான் வந்து எடுத்து இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஐடியா வரும். அதை பார்த்துட்டு நீங்களும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து 1000 ரூபா சம்பாரிச்சு சீக்கிரம் வந்துருக்கு வீட்டுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் டிராஃபிக்கில் நார்மலாக நீங்கள் 8 மணி 9 மணிக்கெலாம் ஓட்டிங்கன்னா டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன டைமில் ஓட்டுனா 20 நிமிஷம் முடிக்கிறீங்கன்னா அது 35 நிமிஷம் ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆகும். ஒரு ஆர்டருக்கு 15 மினிட்ஸ் டிலே ஆச்சுன்னா நீங்கள் அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ லேட் ஆகும். நீங்கள் நார்மலாக வந்து மார்னிங் 8-9 மணிக்கு லாகின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 7 ஹவர்ஸ் அதை ஆகிடும் நீங்கள் 1000 ருபீஸ் ரீச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு 3 ஹவர்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் வந்து. அண்ட் அது வந்து கொஞ்சம் வந்து தூக்கத்தெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். காலைல ஏர்லி மார்னிங் ஒரு ரைடு ஓட்டுறது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து பைக் ரைடு ஓட்டுற மாதிரியே ஃபீல் வரும். ஈஸியாக நீங்கள் சம்பாரிச்சுட்டு வந்துடலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 1000 ருபீஸ் வந்து நான் 4 ஹவர்ஸில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ப்ரூஃபாக ஒரு விளாக் எடுத்திருக்கேன். அந்த விளாக் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை பார்த்துட்டு ஒரு ஐடியா தோணும் நான் சொன்ன டைமிங்ஸில் நீ ஓட்டுறது கரெக்டாக இல்லையான்ட்டு. ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ வந்து இந்த 5 ஹவர்ஸில் 1000 ருபீஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா இயர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும். இயர்லி மார்னிங் ஒரு பிஃபோர் 4 o'clock எழுந்திரிக்கிறீங்க. நான் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ வந்து எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பாக லாகின் பண்ணுறேன். ஸோ 4 மணிக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜஸ்ட் 5 ஹவர்ஸ்க்கு அவங்க 1000 ருபீஸ் கிராஸ் பண்ண முடியும். வீடியோவில் போக நீங்கள் பாருங்கள், ப்ரூஃப் கூட காட்டுறேன். அண்ட் நீங்கள் வந்து காலை எழுந்திரிச்சோன்னா 0 கமிஷன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்குன்னா 50 ரூபா போட்டிருக்கு, 49 ரூபா. சில டைம் இது வந்து 15 ரூபா வரும், சில டைம் வந்து 50 ரூபா வரலையும் வரும் அது உங்களுக்கு. ஸோ 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நம்ம இந்த ரேப்பிடோ ஓட்டுறத விளாக் எடுக்கிறனால இந்த செஸ்ட் ஹோல்டரை வந்து நான் மாட்டியிருக்கேன். இதில் இப்படி கேமரா வச்சுக்கலாம். செஸ்ட் கேமராவில் இந்த மொபைல் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து பைக் ஓட்டி உங்களுக்கு மோட்டோ விளாக் மாதிரி கன்வெர்ட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகு. ஸோ கேமரா இங்கே ப்ளேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1000 ரூபா வந்து 5 மினிட்ஸ் சம்பாதிக்க முடியுமா இல்லையான்ட்டு அதான் உங்களுக்கு ப்ரூஃபோட தெரியும். இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு 4:30 ஆயிடுச்சு ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ இடத்துல 1000 ரூபா வந்து கிராஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வண்டியில் தான் இப்போ வந்து அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ண போகிறோம். NS 200 எல்லாம் ரேப்பிடோக்கு இந்த வண்டி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் நானும் கேட்டால் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் தான் சொல்லுவேன். அப்புறம் நம்மள்ட்ட இருக்க வண்டி வச்சு தான் நம்ம ஓட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டுப்போம் வண்டியில். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பெட்ரோல் போட்டு வச்சுனா தான் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து பெட்ரோல் போடுறது கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிலே பண்ணுறது வந்து தவிர்க்கலாம். நல்லபடியாக தொடங்கணும் இந்த ரைடு. கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். கூட்டுரு 220 ரூபாய்க்கு சொல்லுண்ணா. வந்து ஓட்டதுக்கப்புறம் ரீசெட் பண்ணிருக்கேன். அப்போ தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரீசெட் பண்ணியாச்சு. வந்துருச்சா?
இங்கேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம். 200 நீங்கள் பெட்ரோல் போட்டனால. ஸோ காய்ஸ், நான் விளாக் எடுக்கிறேன்னு தெரில. ஒரு லாகின் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. யூஸ்வலாக வந்து இப்போ ஆன் பண்ண 5 மினிட்ஸ்லேயே வந்துடும் ஆர்டரு 4 மணிக்கு. பட் அப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து அந்த 1000 ருபீஸ் எவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் பண்ணுறது, 5 ஹவர்ஸ் மேலே ஆகுதா இல்லை 5 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஆகுதான்னு பார்ப்போம். மணி இப்போ வந்து 4:44 ஆயிடுச்சு. செம்ம பனியாக இருக்குங்க, ரொம்ப சில்னஸாக இருக்குது. பட் ஆனால் இந்த டைம் வந்து பைக் ரைடர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் வண்டி ஓட்டுறது. ஏன்னா வந்து அந்த சில்னஸில் ஜர்க்கின்லாம் மாட்டிட்டு அது ஸ்மூத்தாக போயிட்டு ஒரு டீயை குடிக்கிறதா இருக்கும், இந்த சூடாக சாப்பிட்றதா இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரேப்பிட் ஓட்டலாம் கூட ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், ஆரம்பித்து 1/2 hour அது லாகின் பண்ணி இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடக்கலை இன்றைக்கி. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக 5 மணி நேரத்துக்கு 1000 ருபீஸ் இந்த மைல் ஸ்டோன் அடைகிறது வந்து கொஞ்சம் ப்ராபப்ளி டவுட்டு தான் சொல்ல முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேனே, வாங்கினேன். பார்த்தீங்களா மிஸ்டேக் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ரொம்ப சில்னஸாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 டிகிரி செல்சியஸ் காட்டுது சென்னையில் ஒரு 5 மணி அளவில். நீங்கள் என்ன டேட் பார்த்தீங்கன்னா January 30. ஸோ இந்த டைம் வந்து செம்ம சில்னஸாக இருக்குது. ஸோ பைக் ரைட் பண்ணும்போது ஜர்க்கின்லாம் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரியான ஃபீல் கொடுக்கும். இங்கே பாருங்க மிஸ்டேக் எந்த அளவுக்கு இருக்குது, வேற லெவல் ஜி. ஆர்டர் வரலாம், சும்மா டைம் பாஸ் ஓடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அக்ஷய்னு புக் பண்ணியிருக்காரு. ரோட்டுக்காக போய் பார்ப்போம். உங்களுக்கு மீனம்பாக்கம் மெட்ரோ பார்க்கிங் போட்டிருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு சின்ன ஆர்டர் தான். ஸோ பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ வாங்க போவோம். ஃபைனலி மொதல் ஆர்டர் வந்துருச்சு கைஸ், வாங்க போகலாம். சின்ன ஆர்டர் தான், பட் ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. வண்டி ஓட்டிங்கன்னா யூ-டர்ன் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, எஸ்பெஷலி ஒரு ஏர்லி மார்னிங் டைம். ஏன்னா சிக்னல்லாம் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பார்த்து யூ-டர்ன் பண்ணுறதாலும் சரி, கிராஸ் பண்ணுறதாலும் சரி பார்த்து பண்ணணும். இருப்பாங்க. ஓடி சொல்லுங்க. 9306 ரூட் சொல்றீங்களா? ஆச்சு பக்கம் தான். ஓகே. ஓகே. பாட்டிட்டு ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு ரைடு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்ரிங்ஸ் வந்து 41 ருபீஸ் கட்டுது. இது வந்து உங்களுக்கு அப் டு 6 o'clock தான் சர்ஜ் அமௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் 25% வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 6 மணிக்குள்ளே எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பம்பர் ஜாக்பாட்னு சொல்லலாம். பட் ஆனால் மணி இப்போ 5:15 இன்னும் ஒரு ஆட்டை தான் முடிச்சிருக்கேன்.
அடுத்த ஆட்டோ திருப்பி வருது. இன்குமார் அப்படின்ட்டு ஒரு பேர் சம்திங். அதே இடத்துக்கு தான் காட்டுது. போடுவோம். ஹலோ ஜி, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்களா? கிண்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. கிண்டி ஆப்போசிட் தானே, கிண்டி போக வர வேண்டிய தானே? அது வர காதலுக்கு பழசு. அப்படி போயிட்டு வந்திருந்தேன்னா ஏர்போர்ட்ல தான் போய் ரிட்டர்ன் போட்டுருக்கோம். ஓடிபி சொல்லுண்ணா. 8966 வழி தெரியுமா உங்களுக்கு? சொல்றீங்களா? சரி, ஓகே, நான் போயிடலாண்ணா. ஓகே ஓகே. நான் இங்கதான் எந்த மேப் பழவந்தாங்கல். ஆமாமா உங்க ஒரு இங்கதான். ஆமா ஆமாம் ஆமாமா. நாங்க ஜேகே டயர்ல ஒர்க் பண்றேன். ஜேகே டயர் ஒர்க் பண்றேன், மணிமங்கலம். ஆமா ஆமா. இல்ல இன்னைக்கு வீக் ஆஃப் இன்னைக்கு. ஒரு நாள் தான், வாரத்துக்கு ஒரு நாள். ஆமா ஆமா. இல்ல வெறும் காலைல மட்டும் தான் ஓடுவேன். காலைல மட்டும் தான். 4:30 4 மணிக்கு ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். 4 மணிக்கு 9 10 மணில ஓட்டணும். 1000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா வீட்டுக்கு போயிடும். டிராபிக் இருக்காது. ஆமா ஆமா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிக்க வேண்டியதுதான். கஷ்டம்தான், வேற வண்டி இல்லை. ஆமாமா. எலக்ட்ரிக் வந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா சூப்பரா ஓடிடலாம். 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குற வண்டினா எலக்ட்ரிக் வண்டி. அப்படியா? பைக்கா காரா? காரா பைக்கா? ஓலா பைக் இந்த மாதிரி ஒன்று போடலாம், பெரிய வண்டி. சென்னையெல்லாம் வண்டி 500 ஒரே சார்ஜர்ல. ஓ 500. இது மாதிரி இந்த வண்டி மாதிரியே தான் இருக்கு மாடலு. மட்டும்தான் 500 ரூபா. நான் 1000 ரூபாய்க்கு ஓட்டுறதுக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன். வண்டிக்கு 100 கிலோமீட்டர் தேவைப்படும். ஸ்கூட்டி மாடல் வாங்க, ஏற்றாரு நாங்களாம். நம்ம ரெகுலரா ஓட்டுறது இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு நாள். எப்படியும் உங்களுக்கு 1000 ரூபா ஓட்டுறதுக்கு 100 ரூபா பெட்ரோல் ஆயிடுமா? 1000 300 ஆகும். 300 ஆயிடும். ஆமா. 1300 ஓட்டினா ஒரு 1000 ரூபா. ஆமா ஆமா ஆமா. ஓட்ட முடியாது 1300 ரூபாய்க்கு. 10 மணிக்குள்ள ஓட்ட முடியாது. ஓட்டலாம். நீ ஒரு 11:30 போய் என்ன விட்டுட்டு அங்க நிக்கணும். ஆமா ஆமா. இல்ல வந்துடும் ஒண்ணு. ஓகேண்ணா. ஓகே. 42 ரூபாண்ணா.
சேஞ்ச் இல்லை சேஞ்சு சரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஆ 50 rupees வந்துச்சு. ஒரு 8 rupees டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரைட் கண்டிப்பாக வாங்க. மணி இப்போ 5:30 ஆகுது. 3 ரைடு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 123 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெகுலராக ஏர்ன் பண்ணுறதோட கொஞ்சம் ஒரு 100 rupees கம்மினே சொல்லலாம். ஆர்டர் வந்துச்சு. ஹலோ வந்துட்டேன் மேடம் லொக்கேஷனுக்கு. ஓடிபி 3342 இப்போ வருவாங்க கீழே. வந்துடும். இருங்க ரூட் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் போகணும். ஓகே $47. சம்பாரிச்சிருக்கோம். 6 மணி ஆக போகுது. நம்ம எடுத்துக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19.5 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 169 சம்பாரிச்சிருக்கோம். டீசன்ட் இயர்னிங்ஸ் தான் சொல்லணும். ஸோ கைஸ் நம்மளுக்கு 6 மணிக்குள்ள ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. எங்கே வந்துன்னா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து நாவலூர் வரையும் கிடச்சிருக்கு. ஸோ இதுவே கிட்டத்தட்ட ஒரு 300 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுமாரி லாங் ஆர்டர் 6 o'clock வந்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. எனக்கு லக் என்னன்னு தெரியல, கரெக்டாக 6 மணிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ வாங்க போயிட்டு ரைட் அட்டென்ட் பண்ணலாம். ஹலோ மேடம், கரெக்டாக நீங்கள் நான் வந்து T2 T4லாம் அந்த ஸ்லாட்டில் தான் இருக்கேன். அதில் நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்க? D16 D15? ஓகே 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 வரேன். ஓடிபி சொல்லுங்க. 5429 ஏறலாம் போகும். ஓகே ஆமா ஓகே ஓகே.
8 ஆகுது. இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 7:04. இப்போதைக்கு 541 சம்பாரிச்சிருக்கேன். எப்படின்னா லாஸ்ட் ரைடு வந்து கிட்டத்தட்ட 400 வந்து 393 வந்துச்சு. 26 கிலோமீட்டர் 27 கிலோமீட்டர்ஸு. ஸோ இன்னும் டைம் என்ன இருக்குது. ஸோ 4:30 லாகின் பண்ணால் 5:30 6:30 2.5 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து 541 சம்பாரிச்சிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸில் 400 சம்பாதிக்க முடியுமா பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 541 கிட்ட ஏர்ன் பண்ணியாச்சு. இன்னும் 2.5 மணி நேரத்தில் ஜஸ்ட் 460 ஏர்ன் பண்ணால் நம்ம மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறோம். ஆனால் இந்த வண்டி இதுவரையும் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 52 கிலோமீட்டர்ஸ், அதாவது வந்து 541 ரூபாய்க்கு 52 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 150 ருபீஸ் பெட்ரோல் போயிருக்கு. பேலன்ஸ் அப்போ வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 400 கிட்டே உங்களுக்கு கையில் நிற்கிது. ஸோ இங்கே இன்னும் 150cc 100cc பைக்குனா இன்னும் உங்களுக்கு மைலேஜ் நல்லா சூப்பராக கிடைக்கும். அதனால் பெட்டர் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வண்டி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 200cc எந்த வண்டியுமே பிலோ 150cc நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு டீ சப்ளை பண்ணியிருக்கேன். அதான் ஒரு கண்டிஷன் ஒரு 2.5 ஹவர்ஸ் ஒரு சின்ன சூடாக இருக்குது. ஸோ சூடாக கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ட்டு இதுதாங்க இந்த பைக் ரைட். ஸோ கைஸ் பிரேக் முடிஞ்சுது. இப்போ அடுத்த ஆர்டர் கிளம்பியாச்சு. அடுத்து தாம்பலூர்னு நாவலூர்லேருந்து தாம்பலூருக்குன்னு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. 5 கிலோமீட்டர் வந்து. ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதா பிளான்னு. ஓகே, ஸ்டே டியூன். அந்த 7:30 மணி அளவில் எவ்வளோ மிஸ்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணுறீங்கன்னா ஜர்க்கின் மஸ்ட்டு போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப குளிராக இருக்கும் உங்களுக்கு. உங்களால் அந்த ட்ரைவே பண்ண முடியாது. ஜர்க்கின்னு பேண்ட்லாம் போட்டு ட்ராக் பேண்ட்லாம் போட்டு போங்க. ஷார்ட்ஸ் கூட போட்டு போவாங்க. ஷார்ட்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு காலில் ரொம்ப சில்னஸ் இறங்கும். ஸோ பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இல்லைனா வந்து ஸோ நீங்கள் பனியில் ஓட்டுறதுனால வந்து எல்லா ப்ரிகாஷனும் எடுத்து ஓட்டுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து சீக்கிரமே கோல்டு பிடிச்சிரும். அப்புறம் வந்து அது ரொம்ப தலைவலி ஆகிடும். channel okay? Can you subscribe my channel? Hi, it's okay. Name tell you, YouTube channel. YouTube na Taker Boys, TAKER BOYS, B for BOYS. Can you show? Okay. Boys. Okay, sound channel okay. Can I subscribe? Thank you, Bhaiya. Thank you. ஒரு இஸ்லாமியர் இந்தியக்காரர் அவரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சாச்சு நம்ம சேனலில். அவர் கூட ரைடு வந்தார். ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். வீடியோலாம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நாலேஜ் கொடுக்கலாம். அதாவது இன்னும் ஒரு 50 நிமிஷம் 200 முடிச்சாகணும். 800 கிட்ட முடிச்சாச்சு. ஸோ சீக்கிரம் அப்படியே ட்ரை பண்ணுறேன். இல்லைனா கூட ஒரு 10 நிமிஷம் நிமிஷம் ஆகும். பார்த்தா முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஃபைனலாக 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியாச்சு 5 ஹவர்ஸில்.
ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து வீட்டுக்கு போய்ட்டு வீடியோவில் போடுறேன். எவ்வளோ நேரத்தில் கரெக்டாக எக்ஸாக்டாக முடிச்சுட்டு எத்தனை ஆர்டர் முடிச்சுட்டு அந்த ஒரு ஆர்டரும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துச்சுட்டு உங்களுக்கு வந்து வீட்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம அந்த ரேப்பிடோட ஸ்டேட்டஸை. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து 4:59 முடிச்சிருக்கேன். அதாவது அப்போனா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 4:40 எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 4:30 லாகின் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆர்டர் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு லாஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 9:09 9 AM சொல்லியிருக்கு. அதுலேருந்து ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டிராஃபிக் ஆச்சு. 9:30 முடிச்சிட்டேன். ஆக மொத்தம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 4 hours 40 minutes நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரைடை. ஆனால் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா 4 hour தான் முடிச்சேன்னேன். ஆமாங்க 4 hour தான் முடிச்சேன். எப்படின்னா நான் வந்து நடுவில் வந்து பிரேக் 20 minutes எடுத்துக்கிட்டேன். டீ டைமுக்கு வந்து பிரேக் வந்து 20 minutes எடுத்துக்கிட்டேன். அது இல்லைனா ஒரு 4 hour 20 minutes வந்து 1000 rupees ரீச் பண்ணிட முடியும். இந்த மெத்தடில் வந்து நான் வந்து 4 hour 20 minutes 1000 rupees ரீச் பண்ணேன். நீங்கள் நார்மலாக வந்து இந்த 9 மணி 8 மணிக்கெலாம் லாகின் பண்ணி ஓட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 4 hours நீங்கள் முடிஞ்சுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது. காலைல சர்ஜ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். காலைல 4 to 6 காலைல உங்களுக்கு சர்ஜ் ஆக்டிவேட் இருக்கும் 6 o'clock வரலையும். ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து 1000 rupees வந்து அசால்ட்டாக நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என் வண்டி வந்து ஒரு NS 200 உங்களா பெட்ரோல் வந்து 300 கிட்ட ஆச்சு. ஆகும்போது 700 வந்து எனக்கு வந்து வேலெட்டில் பேலன்ஸ் இருந்துச்சு. எனக்கு 700 800 இருந்துச்சு. ஏன்னா வந்து 1050 சம்பாரிச்சேன்னா ஒரு 50 rupees டிப்ஸ் ஒரு 50 rupees டிப்ஸ் அதெல்லாம் வந்துச்சா. ஸோ 800 வந்து என் வேலெட்டில் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா டேக்கர் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுமாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சேரும் ஓகேங்களா. நான் இந்த vlog எடுத்தது வந்து ஃப்ரைடே எடுத்தேன். ஃப்ரைடே வீக் டேஸில். ஸோ வந்து உங்களுக்கும் டவுட் இருக்கலாம், ஃப்ரைடே வீக் டேஸில் ஓட்டிருக்காமல் எங்கெல்லாம் வீக் டேஸில் ஒர்க் இருக்குது வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வீக் டேஸில் தான் உங்களுக்கு ஆர்டர் நிறையா வந்து சொல்லலாம். நான் இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சண்டே ஒரு நாள் ஓட்டி காட்டுறேன். உங்களுக்கு அது அச்சீவ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் சண்டேல வந்து லீவில் இருக்கவங்க கூட நீங்கள் ஓட்டி வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ யாராவது பார்ட் டைம் ஒர்க் போகிறவங்க கூட ஏதாவது மணி வந்து பார்ட் டைமில் தேவைப்படுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன் வரேன். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் டேக்கர் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுமாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சேரும்.